குடமிளகா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளி தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடுகு, இது பார்த்தீங்கன்னா வெந்தயம். இது வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மல்லித்தூள், இது வந்து பெருங்காயம், இது தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப வெந்தயம் சேர்க்க வேணாம். குடமிளகா வந்து இப்போ அதில் சேர்த்துடலாம். இதை கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள விதையெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே வதக்கி விட்டே இருங்க. அந்த கடுகு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டே இருங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி நான் இதில் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன்